அதிமுகவுக்கு பாஜக எதிரி அல்ல என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. பாஜகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கும் மழுப்பலாக பதில் அளித்ததால் அரசியல் களத்தில் பரபரப்பு. தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் வழங்குவதாக கூறவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி அதிரடி பேட்டி. சத்தியம் வெல்லும், நாளை நமதே என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு பின்னர் நீக்கிய தேமுதிக. பொதுமக்கள் நண்பகலில் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம். தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் தமிழ்நாடு சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். நீதிமன்ற நிபந்தனைகளை மீறி பொன்மாணிக்கவேல் சாட்சிகளை மிரட்டுவதாக சிபிஐ பரபரப்பு குற்றச்சாட்டு. முன்ஜாமீனை ரத்து செய்ய கோரி முறையீடு செய்ய உள்ளதாகவும் நீதிமன்றத்தில் தகவல். தங்கச்சி மடத்தில் 5 நாட்களாக நீடித்து வந்த மீனவர்கள் போராட்டம் வாபஸ். நிரந்தர தீர்வு காண வழிவகை செய்யப்படும் என கூறிய தமிழ்நாடு அரசிற்கு நன்றி தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றம். தமிழ்நாட்டின் மன்னார் வளைகுடா பகுதியில் எரிவாயு கிணறுகள் அமைக்கும் பணியை கைவிட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழ்நாடு அரசிடம் எந்த கருத்தும் கேட்காமல் ஒன்றிய அரசு 7 அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாகவும் கண்டனம். தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பூமிக்கு அடியில் தங்கம் இருக்க வாய்ப்பு. லித்தியம் கிடைப்பதும் கண்டறியப்பட்டுள்ளதாக இந்திய புவியியல் ஆய்வு மையம் தகவல். தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து மீண்டும் 8000 ரூபாயை தாண்டியது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் 64,080 ரூபாய்க்கு விற்பனை. மேல் மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற திருத்தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம். கிளாம்பாக்கத்தில் தீவிரமாக நடைபெற்று வரும் ரயில் நிலைய பணிகள் வரும் மே மாதம் மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர திட்டம். துபாயில் இருந்து பெங்களூருவுக்கு தங்கம் கடத்திய நடிகை ராணியா ராவ் கைது. நடிகையிடம் இருந்து 15 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்து விசாரணை. தமிழையும் பிற மொழிகளையும் அழிப்பதுதான் பாஜகவின் ரகசிய திட்டம் என காட்டமாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதை வெளிப்படையாக எதிர்ப்பதுதான் திராவிட இயக்கம் எனவும் உறுதிபட தெரிவித்துள்ளார். திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலியில் ஹிந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்ற தலைப்பில் அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்கு தொடர் கடிதங்களை எழுதி வருகிறார். அதில் பாஜக நிர்வாகியான தமிழிசை சவுந்தரராஜன் தனக்கு மும்மொழியில் பிறந்தநாள் வாழ்த்து கூறியதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் அந்த வாழ்த்தில் கூட ஹிந்தி மொழி இல்லை என்பதை குறிப்பிட்டுள்ளார். அதுதான் தமிழ்நாட்டில் நிலவுகிற உணர்வின் வெளிப்பாடு என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். கூகுள் டிரான்ஸ்லேட், சாட்-ஜிபிடி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற தொழில்நுட்பங்கள் மொழி சிக்கல்களை மனிதர்கள் எளிதாக கடக்க உதவும் நிலையில் மாணவர்களிடம் மொழியை திணிக்க முயற்சிப்பது சுமையாகவே அமையும் என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாஜக ஆட்சி செய்கின்ற ஹிந்தி பேசும் மாநிலங்களில் உள்ள அரசு பள்ளிகளை விட தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் தரம் உயர்ந்தே இருப்பதை ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்களே தெரிவிப்பதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். தற்போது 6000 மையங்களுடன் தென் மாநிலங்கள் முழுவதும் ஹிந்தி பிரச்சார சபா இயங்கி வருவதை குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர் தென்னிந்தியர்கள் ஹிந்தியை கற்க தட்சிண பாரத ஹிந்தி பிரச்சார சபா நிறுவப்பட்டது போல வட இந்தியாவில் தென்னிந்திய மொழி ஒன்றை கற்றுக்கொள்ள உத்தர பாரத தமிழ் பிரச்சார சபாவையோ திராவிட பாஷா சபாவையோ நிறுவ முடிந்ததா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார்.
தமிழ்நாட்டில் ஓடும் ரயில்களுக்கு கூட ஹிந்தி, சமஸ்கிருத பெயர்களை வைப்பவர்கள் பாஜக ஆட்சியாளர்கள் என்றும் தமிழையும் பிற மொழிகளையும் அழிப்பதுதான் அவர்களின் ரகசிய திட்டம் என்று குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் அதனை வெளிப்படையாக எதிர்க்கும் வலிமை கொண்டதுதான் திராவிட இயக்கம் என்றும் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் கூட்டணி தொடர்பாக மாறி மாறி ஒரே நிலைப்பாட்டை தெரிவித்ததால் கூட்டணிக்கு அச்சாரம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக இருவரும் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம். எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான், மற்ற எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி கிடையாது. புரியுதா? நாங்கள் பாஜக கீஜாக்களை 6 மாதம் கழிச்சு கேளுங்க. அதாவது எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் கேட்குற கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நாங்கள் தான் சொல்லிட்டோமே, யாரெல்லாம் அங்கே இருக்கிறாங்க, யாரெல்லாம் இங்கே இருக்கிறாங்க, எல்லாம் 6 மாதத்துக்கு முன்னால் சொல்லப்படும். இது ஒன்றும் மறைச்சிட்டுலாம் செய்ய முடியாது. வெட்ட வெளிச்சமாக செய்யப்படும், செயல்படுத்தப்படும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தற்போது இதுதான் நிலை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக வரும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஆனால் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரிங்கண்ணா, எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு போகணும். பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது, அந்த அக்னாலஜ்மெண்ட் எல்லாரும் கொடுக்குறாங்க. நாங்கள் எல்லா இடத்துலையும் அன்பாக தான் பழகிறோம். எங்களுக்கு யார் எனிமி யார், எங்களுக்கு யாருமே கிடையாதுங்கன்னா. எங்களுக்கு இந்த கட்சி தமிழகத்தில் நிலைச்சி வரணும், நல்லா வரணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். தேர்தலுக்கு என்டிஏ எப்படி ஷேப் இருக்கும், என்டிஏல யார் இருப்பாங்க, பெரிய கட்சி சின்ன கட்சி, அதெல்லாம் வருகின்ற காலத்தில் பேசுவோம். அதிமுக வந்து வரவேற்பு, ஆனால் வருகின்ற காலத்தில் பேசுவோம். சிலை கடத்தல் பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் நீதிமன்ற நிபந்தனைகளை மீறி சாட்சிகளை மிரட்டுவதாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள சிபிஐ முன்ஜாமீனை ரத்து செய்ய கோரி முறையீடு செய்ய உள்ளதாகவும் கூறியுள்ளது. சிலை கடத்தல் பிரிவின் ஓய்வு பெற்ற டிஎஸ்பி காதர் பாஷா முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேலுக்கு சிலை கடத்தல் குற்றவாளிகளுடன் தொடர்பு உள்ளதால் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமென உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டார். இதனை விசாரித்த நீதிபதி பொன் மாணிக்கவேல் மீதான புகார் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டுமென உத்தரவிட்டார். இதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட சிபிஐ பொன் மாணிக்கவேலுக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்தது. இந்நிலையில் சிபிஐ நடத்திய விசாரணை அறிக்கையின் நகலை தனக்கு வழங்க கோரி பொன் மாணிக்கவேல் தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிஐ தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கே சீனிவாசன் விசாரணையின் போது பொன் மாணிக்கவேல் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சிலை கடத்தல் வழக்கில் முக்கிய குற்றவாளியான சுபாஷ் கபூர் என்பவரை காப்பாற்றும் நோக்கத்தில் செயல்பட்டதாலேயே பொன் மாணிக்கவேல் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். முன்ஜாமீனுக்கான நீதிமன்ற நிபந்தனைகளை மீறி பொன் மாணிக்கவேல் சாட்சிகளை மிரட்டுவதாகவும், எனவே முன்ஜாமீனை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகள் சிபிஐ தரப்பில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பொன் மாணிக்கவேல் கேட்கும் விசாரணை அறிக்கையை வழங்க முடியாது என்றும், அதனால் விசாரணையில் பாதிப்பு ஏற்படும் என்றும் வழக்கறிஞர் கே சீனிவாசன் தெரிவித்தார். வழக்கின் ஆவணங்களை நீதிபதியிடம் சிபிஐ வழங்கியதை அடுத்து வழக்கு விசாரணையை நீதிபதி ஒத்திவைத்தார். அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா சீட் என்பது ஏற்கனவே கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டு விட்டதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்த நிலையில் தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் வழங்குவதாக நாங்கள் எப்போது கூறினோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறுத்துள்ளார். பேச்சுவார்த்தை இல்ல, கூட்டணி அமைந்த போதே கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டதுதான் ராஜ்யசபா. அந்த ராஜ்யசபா தேர்வுக்கான அந்த நாள் வரும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக யார் ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் தலைமை கழகம் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தேமுதிகவுக்கு கடந்த கூட்டணி எப்ப ராஜ்யசபா அதெல்லாம் உரிய நேரத்தில், அதாவது இந்த கூட்டணி இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம். புரியுதா? அது யார் சொன்னா? நாங்கள் தான் சொன்னோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் தான் சொன்னோமா? யாரும் சொல்ற கேள்வி எங்களை கேட்காதீங்க சார். நாங்கள் ஏதாவது வெளிப்பட்டணுமா? தேர்தல் அறிக்கை வந்ததில்ல, நாடாளுமன்ற தேர்தல் இருந்ததில்ல. தேர்தலில் என்ன வெளியிட்டோம் படிச்சு பாருங்க. அப்படிதான் நடந்துக்கும். இதனிடையே சத்தியம் வெல்லும், நாளை நமதே என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட தேமுதிக சற்று நேரத்தில் அந்த பதிவை நீக்கியது. சென்னை கிளாம்பாக்கத்தில் புதிதாக அமைக்கப்படும் ரயில் நிலையத்தை வரும் மே மாதம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கிளாம்பாக்கத்தில் இருந்து ரயில் சேவை விரைவில் தொடங்கப்பட்டால் சென்னை நகருக்குள் வருவதற்கான போக்குவரத்து வசதி மேம்படும் என பொதுமக்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர்.
சென்னையை அடுத்த கிளாம்பாக்கத்தில் 88 ஏக்கர் பரப்பளவில் 393 கோடி செலவில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையம் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பரில் திறக்கப்பட்டு சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு செல்லும் அரசு பேருந்துகள், ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலிருந்தே புறப்படுகின்றன. சென்னைக்கு வரும் வெளியூர் பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துடன் நிறுத்தப்படுகின்றன. இதனால் தென் மாவட்டங்கள் உள்பட பல்வேறு ஊர்களிலிருந்து வரும் பயணிகள் கிளாம்பாக்கத்தில் இறங்கிய பின் அங்கிருந்து மாநகர பேருந்து வாயிலாக சென்னை வருகின்றனர். புறநகர் ரயிலில் சென்னை சென்றடைய விரும்புவோர் கிளாம்பாக்கத்தில் இருந்து வண்டலூர் அல்லது ஊரப்பாக்கம் ரயில் நிலையத்திற்கு ஆட்டோ உள்ளிட்ட வாடகை வாகனங்களில் செல்லும் நிலையே உள்ளது. இப்போ இங்க போக்குவரத்து அதிகமா இருக்குதுன்றதால எல்லாம் பஸ்ல போறாங்க வராங்க. ஸோ நெருக்கம் ரொம்ப அதிக நெருக்கடியா இருக்கு. ஸோ அவங்களுக்கு ட்ரெயின் வந்ததுன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஸோ அதனால மக்கள் பயன்படுவாங்க. போக்குவரத்து ரொம்ப நெரிசல் கூட்டம் அதிகமாக இருக்குது. இப்போ திருச்சி, மதுரை எல்லாரும் போகிறவங்க இந்த பக்கம் தான் போகிறாங்க. ஸோ அதனால் ட்ரெயின் விரைவில் விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். வெளியூர் பயணிகளின் சிரமத்தை கருத்தில் கொண்டு கிளாம்பாக்கத்தில் புறநகர் ரயில் நிலையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று கடந்த ஆண்டு ஜனவரியில் ரயில்வே நிர்வாகம் அதற்கான பணிகளை தொடங்கியது. இந்த பணிகள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலேயே முடிக்க திட்டமிடப்பட்டது. ஆனால் கால தாமதம் ஏற்பட்ட நிலையில் அனைத்து பணிகளும் முடிவுற்று வரும் மே மாதம் கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது. மக்களுக்கு பெனிஃபிட் தான். மற்றபடி மக்கள் எது கம்மியா இருக்கு, ஃப்ரீயா பஸ் எல்லாம் விடுறாங்க, அதுதான் தேடி போறாங்க. இப்போ ட்ரெயின் லோக்கல் ட்ரெயினா இருந்துச்சுன்னா அவங்க அதை தான் தேடி போவாங்க. அது அவங்களுக்கு பெனிஃபிட் தான். மக்களுக்கு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. இது வரைக்கும் போற எல்லா மக்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயின்னுக்கிறாங்க. அது கொஞ்சம் சீக்கிரமா அவங்க செய்து கொடுத்தா எங்களை மாதிரி ஊர்ல இருந்து வர யாருக்கும் எந்த ஒரு சிரமம் இல்லாத உடனே அவங்க செய்து கொடுத்தா எங்களுக்கு வரப்போக ஈஸியா இருக்கும். அது உடனே அந்த அரசாங்கம் அதை செய்யற மாதிரி கேட்கணும். கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் பயன்பாட்டுக்கு வந்தால் பொதுமக்களுக்கு சிரமம் குறையும். கிளாம்பாக்கத்தில் போக்குவரத்து வசதி மேம்பட்டு கூட்ட நெரிசலும் குறையும் என்பதில் சந்தேகமில்லை. சன் செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் சூரியராஜன். தமிழ்நாட்டில் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் கடல்சார் ஆழ்துளை எரிவாயு கிணறுகள் அமைக்கும் பணியை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் மன்னார் வளைகுடா கடற்பகுதி, பவளப்பாறைகள், சதுப்பு நிலங்கள் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகளை உள்ளடக்கிய வளமான பல்லுயிர் பெருக்கத்தை கொண்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த உயிர்கோள காப்பகம் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களின் கடற்கரையில் இருந்து 560 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்து விரிந்து கிடக்கும் 21 தீவுகள் மற்றும் அருகில் உள்ள பவளப்பாறைகளின் சங்கிலியை கொண்டுள்ளது என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். 2021இல் தமிழ்நாடு அரசு பாக் விரிகுடாவில் மிக அரிதான கடற்பசு இனத்தை பாதுகாக்கும் வகையில் இந்தியாவின் முதல் கடற்பசு பாதுகாப்பகத்தை அறிவித்ததாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், இது தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களின் கடலோர பகுதியில் 448 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உள்ளடக்கியது என்று கூறியுள்ளார். இந்த பகுதியில் ஆழ்துளை எரிவாயு கிணறுகள் அமைந்தால் வளமான பல்லுயிர் பெருக்கம் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், மன்னார் வளைகுடாவை நம்பியுள்ள லட்சக்கணக்கான மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். தமிழ்நாடு அரசிடம் எந்த கருத்தும் கேட்காமல் ஏல அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர், எரிவாயு கிணறுகள் அமைக்க அறிவிக்கப்பட்ட பல்லுயிர் பகுதிகளை திறந்தவெளி பரப்புரிமை கொள்கையில் இருந்து நீக்கவும் வலியுறுத்தியுள்ளார். மன்னார் வளைகுடாவில் பாதுகாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்புகள் தொடர்ந்து பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டுமென்றும் ஒன்றிய அரசின் ஹைட்ரோ கார்பன் இயக்குநரகம் வெளியிட்டிருக்கும் ஏல அறிவிப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் மாசி தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் மாசி பெருவிழா கடந்த மகா சிவராத்திரி நாளில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதன் 7வது நாள் நிகழ்வான திருத்தேரோட்டத்தை ஒட்டி காலை முதலே பக்தர்கள் குவிந்தனர். அம்மன் தேரில் எழுந்தருளிய பின்னர் தேருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதனையடுத்து பக்தர்கள் ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு நடத்தினர்.
கோபமும் ஆக்ரோஷமும் தணிந்து அங்காள பரமேஸ்வரி அம்மன் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலத்தைச் சேர்ந்த பக்தர்களும் ஏராளமானோர் பங்கேற்று தேரை வடம் பிடித்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். நாங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கோம், அது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கோம். அது கண்டிப்பாக நிறைவேறி இருக்குது, அதனால தான் இங்கே வந்திருக்கோம். வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் ஆண்டு வர்றது இங்கே இந்த அங்காளம்மா தேரை பார்த்தா எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், எங்களுக்கு உடல்நிலை நல்லா இருக்கும். அதாவது அம்பாள் வந்து அவளுடைய ஆக்ரோஷமும் கோபமும் தணிஞ்சு இவ்வளோ சிறப்பாக இந்த தேரில் திருக்காட்சி கொடுக்குறா. இந்த காட்சி வந்து எல்லா மக்களுக்கும் நோய் நொடி பிணியை தீர்த்து அவரவர் என்னென்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ இந்த அம்பாள் கிட்ட அந்த வேண்டுதலாம் பரிபூர்ணமாக நடக்கும். தேரோட்டத்தில் பலரும் அம்மன் வேடம் அணிந்து பங்கேற்று பக்தர்களுக்கு ஆசி வழங்கினர். மக்கள் வெள்ளத்தில் முக்கிய வீதியில் தேர் வீதி உலா நடைபெற்றதால் மேல்மலையனூர் பகுதியே விழாக்கோலத்தில் திளைத்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.